ராசி மண்டலத்திலே கடைசி ராசியாக இருக்கக்கூடிய ராசி மீனராசி. குருவின் அருள் பெற்ற ராசி. புரட்டாதி 4ஆம் பாதமும் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தை உடையவர்கள் இந்த மீனராசி. பிறரிடம் எந்த எதிர்பார்ப்புகளையும் எதிர்பாராமல் அவர்களுக்கு நன்மைக்காகவே பாடுபடக்கூடிய அன்பர்கள். பிறர் ஏதேனும் ஒரு அவசொல் சொன்னால் அதை தாங்கும் சக்தியற்றவர்கள். பொதுவாகவே வருகின்ற ஆண்டு சனி பகவான் மார்ச் மாதத்துக்கு பிறகு ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்வார். எனவே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். கணவன் மனைவியிடம் ஒற்றுமையாக இருப்பதற்கு விட்டு கொடுத்து செல்ல பழக வேண்டும். குடும்பத்தில் எல்லோருடைய ஆரோக்கியத்தையும் மிக கவனமாக கண்காணிக்க வேண்டும். எதிர்பாராத வீண் செலவுகள் வந்து மறையும். வீட்டில் வயதில் மூத்தவர்கள் இருப்பின் மருத்துவ காப்பீட்டு திட்டங்களை செயல்படுத்தி கொள்வது நன்மை பயக்கும். செலவினங்களை கட்டுக்குள் எடுத்து வரும். எந்த ஒரு விஷயத்தையும் 1க்கு 10 முறை சிந்தனை செய்வது நல்லது. என்னதான் உங்களுக்கு திறமைகள் இருப்பினும் அதை சோதித்து பார்க்கக்கூடிய காலம் இதுவல்ல. எனவே வீண் முதலீடுகளோ வீணாக கடன் வாங்குவதோ தவிர்ப்பது நல்லது. எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு எல்லோரிடமும் பணிவோடு அனுசரணையாக செல்வது புத்திசாலித்தனம். ஒரு சில ஆதாயங்கள் அவ்வப்போது தென்பட்டாலும் மே மாதத்துக்கு பிறகு எப்பொழுதும் இவர்கள் எச்சரிக்கையாகவே இருப்பது நன்மை பயக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும். அந்த சமயங்களில் இவர்கள் வீண் வாதங்களையோ அல்லது தான் பேசும் பேச்சில் நிதானத்தையோ கடைபிடிப்பது அந்த சுப காரியங்களுக்கு மேலும் வலுவூட்டும். பிறருக்கு தேவையில்லாத வாக்குறுதிகளையும் அள்ளிடக்கூடாது. இப்பொழுது எந்த பொருளையும் வாங்குவதற்கு இவர்கள் சற்றே சிந்தித்து அவசியமானதாக இருந்தால் வாங்க வேண்டும். இல்லையென்றால் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. கடன் வாங்கிவிட்டு இஎம்ஐ கட்ட முடியாமல் தவிர்ப்பார்கள். எனவே எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. வியாபாரிகள் போட்ட முதலை எடுப்பதற்கே உணருவார்கள். தொழில் நிறுவனங்கள் வியாபார ஸ்தலங்களிலே வணிக வரி கணக்குகள் வருமான வரி கணக்குகளை தெளிவாக சீராக வைத்து கொள்ளுதல் மிகவும் அவசியம். இல்லையென்றில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பணி சுமைகள் கூடுதலாக இருக்கும். அதனால் மன எரிச்சல் அடையும். சக ஊழியர்களிடம் கோபப்பட நேரிடும். எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஒரு விஷயத்திற்கு பல முறை சிந்திப்பது நல்லது. ஒரு முறை குலதெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வங்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வருவது சிறப்பு தரும். வீட்டில் முதியோர்கள் இருப்பின் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை ஞாயிற்றுக்கிழமைகளில் பெறுவது நல்லது. உணவு விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. உடல் அசதி வலி ஏற்பட்டு மறையும். பேச்சில் நிதானம் கடைபிடிப்பது நன்மை பயக்கும். பொதுவாகவே வியாபாரிகளோ தொழில் செய்பவர்களோ புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நல்ல. பொதுவாக உத்தியோகஸ்தர்களுக்கும் வேலை பளு அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளுடைய எரிச்சலும் கோபத்திற்கும் ஆளாவீர்கள். எனவே பொறுமையாக நடந்து ஆண்டின் பிற்பகுதியில் நன்மதிப்பை பெறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு மக்களிடம் அவர்களுடைய மனதை அறிந்து பேசுவது நன்மை இல்லையெனில் சலசலப்பையும் சலனத்தையும் ஏற்க வேண்டி வரும். பத்திரிகை அன்பர்களால் ஆதாயமே உண்டு. விவசாயிகளுக்கு ஓரளவு நட்டம் ஏற்படாமல் போட்ட முதலை
எடுக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. பெண்கள் தங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் நன்மைகள் சற்று குறைவாகவே காணப்படுகிறது. ஆரோக்கியத்தில் அதீத அக்கறை தேவை. பிறர் விஷயங்களை பேசாமல் இருப்பது பெண்களுக்கு நன்மை பயக்கும். பிறர் விஷயத்தை பேசியவர்கள் இவர்கள் பேசியதாக வெளியே பரப்பி விடுவர். எனவே பிறரை பற்றி புரணி பேசுவது தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் மாணவிகள் நண்பர் அளவோடு பழகுவது நன்மை. அவர்களிடம் வீணாக நேரத்தை கழித்துவிட்டு இவர்கள் குறைந்த மதிப்பெண்ணை எடுத்து நண்பர்கள் கூடுதல் மதிப்பெண்ணை எடுக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. அவர்கள் இவர்களோடு இருந்தாலும் அவர்கள் படித்து விடக்கூடிய இருக்கிறது. எனவே இவர்கள்தான் ஏமாந்து குறைந்த மதிப்பெண்ணை எடுப்ப. பொதுவாகவே இவர்கள் சனிக்கிழமைகளில் சுற்றி வருவது, இறைவனுக்கு அர்ச்சனை செய்வது, முதியோர் இல்லம், ஆதரவற்ற குழந்தைகள் இல்லம், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதன் மூலம் நன்மை பல கூடி வரும். மனிதனுக்கு செய்யும் சேவை இறைவனுக்கு செய்யும் சேவையாகும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். எனவே தன்னால் ஆன உதவிகளை ஏழை எளியோர்களுக்கு செய்வது இவர்கள் வாழ்வில் நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும். எல்லா நன்மைகளும் ஏற்பட மீனராசி அன்பர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். இந்த ஆண்டு இவர்களுக்கு 100க்கு 40 மதிப்பெண்களையே பெறுகிறார்கள். எனவே இறைவனை நினைத்து நல்லதை செய்து நலமடைவோம் ஆக. ஜெய் விஜய் பவ.